இரண்டாவது, நாம் செய்ய அவசியமில்லாத காரியம் ஞானஸ்தானம் பொறுத்த வரைக்கும், சிலரை ஞானஸ்தானத்திற்கு நம்ம உற்சாகப்படுத்தும் போது பல நேரத்தில் நான் கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாக்கு என்னென்னா, பாஸ்டர் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள்லாம் சரிப்படுத்தணும், சில காரியங்கள்லாம் சரிப்படுத்திட்டு இன்னும் கொஞ்சம் நான் நல்ல ஆண்டரை பிடித்திட்டு அப்புறம் நான் ஞானஸ்தானத்திற்குள்ளே வரேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தையில் பார்க்கும் பொழுது நாம் இந்த நீதி என்பதை நம்மளுடைய சொந்த முயற்சினால் என்றைக்கும் அடைய முடியாது. அப்படின்னா நான் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்து விட்டு ஞானஸ்தானத்திற்குள் பிரவேசிப்பேன்னு சொன்னீங்கன்னா, வாழ்நாளெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டாலும் என்றைக்கும் ஞானஸ்தானம் எடுக்கின்ற தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படாது. ஏனென்றால் நாம் எந்த நாளிலும் அந்த நீதியை நம்முடைய சொந்த முயற்சியின் மூலமாக அடைய முடியாது. பலர் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா இதை மாறணும், அதை மாறணும், அதுக்கு பிறகு நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன். இல்லைங்க, ஞானஸ்தானம் எடுக்கணும்னா தேவ வார்த்தையில் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற போதனை என்னன்னா, முதலாவது நாம் செய்ய வேண்டியது மனம் திரும்பும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உம்முடைய கிருபை எனக்கு தந்து என் பாவங்களை மன்னியுங்க, இன்றையிலிருந்து அந்த பாவத்தை விட்டு விலகி உம்மை நோக்கி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்றைக்கு துவங்க விரும்புகிறேன் என்று இந்த தீர்மானத்தை எடுத்த பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஞானஸ்தானத்தை உடன்படிக்கைக்குள்ளே போகணும்னு சொல்லி, நாம் எல்லாம் சரியாகணும், நான் இன்னும் பரிசுத்தமாகணும், நான் நீதியான பிறகு ஞானஸ்தானம் எடுப்பேன் என்று சொன்னீங்கன்னா, நீங்கள் தேவ வார்த்தை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளலைன்னு அர்த்தம். ஏன்னா என்றைக்கும் நீங்களும் நானும் அந்த நீதியை அடைய முடியாது, நமக்குள் அந்த நீதியை அடையக்கூடிய திராணியும் இல்லை. அந்த நீதி இயேசு ஒருவரே நமக்கு தருகின்றார். நம்ம இடத்துல அவர் கேட்கக்கூடியது இந்த மனம் திரும்புதலும் நம்பிக்கையும். மனம் திரும்பி, ஆண்டவரே உங்கள் மேலே நான் விசுவாசம் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கும். அப்படின்னா நீங்க கேட்கலாம், நான் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாவம் செய்தால் என்ன ஆகும் பாஸ்டர்? ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீங்கள் மீண்டும் பாவத்தில் விழுந்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ராமன் சொல்லலாங்க, என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர். அவர் சொல்றாரு, நம்மளுடைய பாவத்தை அவரிடத்துல அறிக்கை செய்தோம் என்றால் அவர் இந்த பாவத்தை மன்னிக்க ஒரு நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லும். அப்படின்னா பவுல் கேட்ட கேள்வி, அப்படின்னா நம்ம தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கணுமா? ஐயோ இல்லை என்று பவுல் சொல்றார். ஏன்னா தேவனை பின்பற்றுகின்ற அந்த தீர்மானத்தை எடுத்து விட்டோம் என்றால் மீதெல்லாம் அவர் கரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் விசுவாசத்துடன் அவரை பின்பற்றுங்க. நான் பலர் இந்த ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்காமல் சத்துரு அவங்களை தடுத்து நிறுத்தியிருக்கின்றது. ஓ, நீ இன்னும் சரியில்லை, இன்னும் உன் வாழ்க்கையில் அது சரியில்லை, இது சரியில்லை. ஐயா, உங்களால் என்றைக்கும் உங்களுடைய சொந்த பலத்தில் எதையும் சரி செய்ய முடியாது. அதை சரி செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர் அவர் ஒருவரே. அவர் இடத்துல சிலுவை அண்டை ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பாவ மன்னிப்பு வேணும், உங்களுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும், பாவத்தின் வல்லமை என் வாழ்க்கையில் முறிக்கப்படணும். ஆகையால் என் விசுவாசத்தை உங்கள் மேலே வைத்து இன்றைக்கு நான் விசுவாசத்துடன் அறிக்கை செய்கின்ற எல்லாருக்கும் முன்பதாக ஞானஸ்தானம் எடுத்து இன்றையிலிருந்து நான் இயேசுவை பின்பற்றப் போகின்றேன் என்ற அந்த தீர்மானத்தை எடுத்து ஞானஸ்தானத்திற்குள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு அந்த வெளியேறப்பட்ட வரமாக கொடுத்து உன்னை வெற்றியில் நடக்கும்படியாக நான் உனக்கு கிருபை தருவேன் என்று கட்டாயம் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென் சொல்லலாமா?